சென்னையில் நடைபெற்று வரும் நாணய கண்காட்சியின் காட்சிகளை தற்போது காணவிருக்கின்றோம். சென்னை எழும்பூரில் உள்ள சிந்து சதன் அரங்கத்தில் நாணய கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. வெள்ளியன்று இன்று எடுக்கப்பட்ட காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சனி ஞாயிறு 2 நாட்கள் உள்ளது. பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் வந்து பங்கு பெற்று வரலாற்று சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த காட்சிகளை இப்போது உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம்.
கலர் இது ரோஸ் கலரில் இருந்தது. இங்கே வச்சுருந்தேன் ஜிப் கவரு. இதில் 30 தான் மேடம்.
சரி சார். இந்த கண்காட்சியை பற்றி சொல்லுங்க. என்னுடைய பேர் சென்னை மணிகண்டன். இங்கே இப்போ நம்ம சென்னையில் எக்மூர் பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான நாணய கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே இந்த கண்காட்சி நடக்குது. காலையிலேருந்து பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வரலாற்று ஆர்வலர்கள் இந்தியா முழுவதுமே வந்திருக்காங்க. ஏன்ஷியன்ட் காயின் மட்டும் இல்லாமல் இப்போ பயன்படுத்தக்கூடிய காயின்ஸில் உள்ள எரர் காயின்ஸ், ரிப்பப்ளிக் காயின்ஸ், பிரிட்டிஷ் காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், அதே போல் பணத்தாள்கள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கண்காட்சி வந்து ஒரு அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு கண்காட்சியாக இருக்கிறதுனால காலையிலேருந்து நல்ல க்ரௌடாக இருக்குது. இது வந்து அனுமதி முழுவதும் இலவசம் தான். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுமே நடக்குது. இரவு 7 மணி வரைக்கும் நடக்குது. இதை பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய நண்பர்கள்ட்ட, உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு இலவசமாக ஒரு அறிவு சார்ந்த ஒரு அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு கண்காட்சி இருக்கிறதுனால அனைவருமே இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், கலந்துக்கணும், பார்வையிடணும்னு சொல்லி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நாணயம் கலெக்ட் பழங்கால நாணயங்கள் கலெக்ட் பண்ணுறது வந்து அதில் வந்து என்னென்னாக்கா ஒன்று எந்த காலத்தில் அந்த காயின்கள் போட்டாங்க, ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். அது எந்த ஏரியாவில் போட்டாங்கன்றது ஜியாகிரபி தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி அதுவும் இல்லாமல் இதில் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கன்னா காலம் அளவாக அதெல்லாம் வந்து பல மடங்கு விலையேறும். இது ஒரு ஹாபி, அதாவது ஹாபியாகவும் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் ஃப்யூச்சரில் அது வந்து பல மடங்கு பணமாக வச்சுக்கலாம். அது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் இருக்கவங்க இந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிட்டாங்கனாக்கா எங்கெங்கே எப்போ மீட்டிங் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்குதுங்கிறத சொல்லுவாங்க. அங்கே போய் நமக்கு வந்து தேவையான காயின்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்துலேருந்து பழைய காலத்துலேருந்து இந்த 25 வருஷம் போட்ட காயின் வரைக்கும் இந்திய காயின்கள், அதே மாதிரி ஃபாரின் காயின் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க, சேல்ஸும் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் வாங்கிக்கிறது மாத்திரம் இல்லை, வாங்கவும் செய்வாங்க. அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தீங்கன்னா பழைய காயின் வந்து இருந்துச்சுன்னா அதையும் கொண்டாந்து இங்கே வந்து விற்றுடலாம். அப்போ வந்து சேமிப்பு மாதிரி பயன்பாடு. ஆமாம், இங்கே வாங்கவும் செய்வாங்க, விற்கவும் செய்வாங்க.
டிரான்சாக்ஷன். ஆமாம், இப்போ இந்த மாதிரி உங்கள் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து இன்னொரு ஊரில் கொண்டு போய் விற்பாங்க. சரி சரி. இந்த மாதிரி தான் எல்லாருமே வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. ஓஹோ, சரி சரி. அப்போ வந்து 2 பேருக்குமே பயன்பாடு இருக்குது, வாங்குறவங்களும் விற்கிறவங்க 2 பேரும் பயன்பாடு. இது 2 பேர் செய்யணும். நன்றி. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் சவுந்தரபாணி. ஓகே சார். பேர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நீங்கள் ஐஆர்எஸ் இருக்கீங்க. ஓகே ஃபாரஸ்ட். ஓகே சார், தேங்க்ஸ் சார். நான் ஆக்சுவலி இங்கே வந்தேன், நியூஸ் பேப்பரில் வந்தது பழைய காயின்ஸு நோட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க சொல்லி. ஸோ ஐ கேம் ஹியர். ஆனால் நான் சோல் பண்ணிட்டேன். அது நல்லா தான் இருக்குது. யார்கிட்டயாவது இருந்த பழைய நோட்ஸ் காயின்ஸு எடுத்துட்டு வாங்க, நீங்கள் சேல் பண்ணலாம். எனக்கு நியூஸ் பேப்பரில் இது வந்தது ஹேம்பர். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்தேன். ஆமாம், நிறைய ஓல்டு இது பழைய காலத்தில் இருந்தது பூரா நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களாம் கூட்டு இல்லையா பார்க்கறதுக்கு? ஆமாம், பசங்களுக்கும் கூப்பிட்டு வந்து காட்டலாம். எல்லாம் பழைய இதில் எப்படி இருந்தது, பழைய காலத்தில் எப்படி இருந்தது, அது எல்லாமே. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சென்னை தானா? சென்னை. இந்த கண்காட்சியில் பெரியகுளத்தைச் சேர்ந்த ஃபிர்தௌஸ் என்ற நுகர்வோர் தமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கியதாகவும் தனது மகனுடைய நாணய சேகரிப்புக்கு தாம் உதவுவதாகவும் நம்மிடம் தெரிவித்தார். கண்காட்சிக்கு வந்தீங்கன்னா என்னென்ன பார்த்தீங்க, என்னென்ன எடுத்து வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய பையன் வந்து மணி கலெக்ஷன் பண்ணுறான். ஒரு இந்தியன் மணி, ஃபாரின் மணிஸ்லாம். அது வந்து ஃபுல்லாகவே ஒரே இடத்துல எல்லாமே கிடச்சிது. அவர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிது. அது ரியலி வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து நல்லாவே பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஷாப்பையும் போய் ரெஃபர் பண்ணோம். பெஸ்ட்டாகவே இந்த மோகன் சாருங்கிறவர் எனக்கு நிறையவே 6000க்கு வந்து கலெக்ஷன் பண்ணோம். கோல்டு ஃப்ரெஷ் நோட்டு. அப்புறம் இந்த ஓல்டு கலெக்ஷனில் கொஞ்சம் ரொம்ப லைக் பண்ணுவேன் நான். ஆன்டிக்கு அதெல்லாமே ஒரு 2:30க்கு வந்தோம். 6 வரைக்கும் நிறைய கலெக்ஷன் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் நம்பர் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்து வாங்குற மாதிரி. நீங்கள் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸாக நீங்கள் எடுத்துருக்கீங்க? நீங்கள் இதில் வந்து இது என்ன மணி ஃபாரின் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே நிறையா சேவ் பண்ணியிருக்கோம். அது ஒரு 6000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். சரி. அப்புறம் வந்து ஓல்டு நோட்டு 1 ரூபி பண்டல் 1500 அந்த மாதிரி. ஆன்டிக் கலெக்ஷன் ஃபுல்லாகவே நிறையா பார்த்துருக்கு, பட் எடுத்திருக்கோம். இது செம்பு இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே லைக் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பொருள், சங்கு, பூஜா, இந்த டிஃபன் பாக்ஸு, ஓல்டு மெமரி பாக்ஸ். இது வந்து இயர் பெரிய காயின்லாம் 95, 86, 87 அந்த மாதிரி காயின்ஸ்லாம். காயின்ஸ் எடுத்துருக்கீங்க? நிறைய பொருளையும் வாங்கியிருக்கீங்க. ஆக்சுவலி இது வந்து ஜஸ்ட் ஒரு டைம் பத்தலை, நிறைய பார்த்து வச்சுருக்கோம். இப்போ இன்னும் 2 3 நாள் எஜிபிஷன் சொல்லியிருக்காங்க, வந்து பார்ப்போம். ஆனால் பெஸ்ட்டாகவே இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தது, இந்த இதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எங்கள் பையனோட இன்ட்ரெஸ்ட், அவன் வந்து மணி வந்து இப்போ நோட்டு சேவ் பண்ண ஆரம்பித்தான். ஸோ அதனால் ஒரு ஜஸ்ட் விசிட் பண்ண தான் வந்தேன். அது எனக்கு பெஸ்ட்டாகவே இருக்குது. சொந்த ஊர் சென்னையா உங்களுக்குமா? என்னோடது சொந்த ஊர் பெரியகுளம், தேனி பெரியகுளம். CM OPS அவங்க நெய்பர் ஹவுஸ். நாங்கள் பெரியகுளம். ஒரு சென்னையிலையும் நமக்கு வீடியோ இருக்குது. பசங்க வந்து கிறிஸ்டனில் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து. ஓகே, தேங்க்யூ. வெல்கம். எல்லாருமே நல்லா அட்டென்ட் பண்ண, கோஆப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ. பேச ஆரம்பி. சார் வணக்கம்.
தென்னிந்திய நாணயக் கழக சார்பாகவும் சென்னை மாவட்டத்தின் சென்னை காயின் சொசைட்டி சார்பாகவும் சவுத் இந்தியன் காயின் கரன்சி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அசோசியேஷன் சார்பாகவும் இங்கு சென்னை எக்மோரில் 3 நாட்கள் நடைபெற உள்ளது. வெள்ளி, சனி, ஞாயிறு காலை 10 முதல் இரவு 7 மணி வரை நடைபெற உள்ளதால் கண்காட்சியில் பொதுமக்களும் கல்லூரி மாணவர்களும் கலந்து கொள்கிறார்கள். இது நமது கண்காட்சியில் வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும். இந்த கண்காட்சியில் பல ஊர்களில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் பல நாட்டிலிருந்தும் இந்தியன் நாணயங்களும் வெளிநாட்டு நாணயங்களும் அரிய வகையான பல்லவ சோழ நாணயங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்டாம்பும் காட்சிப்படுத்தப்படுகின்றன. பள்ளி கல்லூரி மாணவர்கள் இப்போ நிறைய ஆர்வம் உள்ளார்கள். நாணய சேமிப்பிலும் சரி ஸ்டாம்ப் சேமிப்பிலும் ஆர்வம் மிக்கவர்களாக இருக்காங்க. இந்த கண்காட்சியில் பங்கேற்று கண்டு கழிப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். முதல் நம்ம எவ்வளோ இதெல்லாம் பல வழிகளில் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு யோசனை பண்ணிங்கன்னா நமக்கு ஆர்வத்தை தூண்டுறது இல்லாமல் பார்த்திங்கன்னா நண்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக பண்ணுறது பல வெளிநாட்டு நாணயங்களும் அரிய வகையான நோட்டு நம்ம இது வரைக்கும் பார்க்க முடியாத வெரி ரேர்ன்னு ரேர் என்ற மதிப்பு மிக்கது இல்லை. அந்த மதிப்பு இல்லாத நோட்டுக்கு அது ஒரு எங்கேயுமே கிடைக்காத சில நோட்டுகள்லாம் இருக்கும். அந்த நோட்டு பார்த்திங்கன்னா அவர் பல காலமாக கலெக்ஷன் பண்ணுறாரு. பல வெளிநாட்டுக்கு சொல்கிறோம், பல மாநிலத்துக்கு சொல்கிறோம். நாளைக்கு எங்கே இருப்பார் தெரியாதுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இருப்பார், கல்கத்தாவில் இருப்பார், ஏன் சிங்கப்பூரில் இருப்பார், மலேசியாவில் இருப்பார். அவர் இல்லாத நோட்டே கிடையாதுங்க. இப்போ அந்த மாதிரி நோட்டு நம்ம வந்து இனிமேலும் பார்க்க போகிறதில்ல. அந்த மாதிரி நோட்டுகள்லாம் வச்சுருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னாலும் வெள்ளி நாணயங்கள் இருக்கும். நம்ம சாதாரண வெள்ளி நாணயன்றோம், பழங்காலத்து செம்பு நாணயன்றோம். ஆனால் அந்த நாணயங்கள்லாம் நமக்கு வந்து பார்க்குறது பெரும் பாக்கியமாக இருக்கும். அவ்வளோ வேல்யூபிளான நாணயங்கள். இங்கே இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களும் பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறும். சென்னை எழும்பூரில் உள்ள சிந்து சதன் பவனில் நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு. அதாவது வந்துங்க மொத்தம் வந்து சென்னையில் உள்ள நாணய சேகரிப்பாளர்களும் ஆர்வலர்களும் வியாபாரிகளும் அதே மாதிரி தமிழ்நாடு உள்ள நாணய சேகரிப்பாளர்களும் வியாபாரிகளும் ஆர்வலர்களும் பல வெளி மாநிலத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாலுக்கு 2-3 பேர் இருப்பார். ஒருத்தர் வந்து ஜோத்பூரில் இருப்பார், ஒருத்தர் பாம்பே இருப்பார், கல்கத்தாவில் இருப்பார். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்தில் உள்ள நாணய சேகரிப்பாளரும் ஆராய்ச்சியாளரும் கலந்து கொள்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 70 ஸ்டாலுக்கிட்ட இங்கே இருக்குங்க. அப்படி வாங்க சொல்லுங்க. இப்போ நண்பர் சார் வந்து மிகப்பெரிய நாணய ஆர்வலர். இது பார்த்தீங்கன்னா இந்த நாணய ஹிஸ்ட்ரி ஒருகிட்டே இருக்கும். ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா சொல்லுங்கள், நம்ம வரலாறில் வந்து புக்கு எடுத்து பார்ப்போம், திரும்பி பார்ப்போம். ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் அந்த ஒரு நாணயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்ன, எந்த பீரியடில் வந்து எப்போ எந்த நினைவாக இது அச்சிடப்பட்டு என்றெல்லாம் இவருக்கு எல்லாம் என்ன சொல்லுவோம் அரிய தகவலாக இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அறியப்படாது. கண்காட்சியில் எப்படி சார் நீங்கள் கண்காட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். எதை பற்றி சார்? உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். கண்காட்சி ரொம்ப நல்லா பண்ணால் இது அகில இந்திய அளவில் நடத்துறது. நிறைய அகில இந்திய ஆர்வலர்கள்லாம் வந்திருக்காங்க. இது உங்களுக்கு வந்து பழையங்காலத்துக்கு கிட்டத்தட்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து 2025 வரைக்கும் காயின்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். வந்தீங்கன்னாக்கா மக்களுக்கு வந்து பல அரிய தகவல்களுடன் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஆன்ஷாப் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லலாம் போய் பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்தாக்க இந்த மாதிரி பொருட்காட்சி போடும்போது கம்மி விலை கிடைக்கும். ஸோ கலெக்ட் பண்ணுறதுக்கு இது போய் இந்த கண்காட்சி வேறு தமிழ்நாட்டில் வேறு பக்கம் போடுறீங்களா? தமிழ்நாட்டில் வேறு சிட்டியில் போட்டிருக்கீங்களா? இது தமிழ்நாட்டில் வேறு சிட்டியில் அந்தந்த இடத்துல ஏரியாவில் இருக்கவங்க போடுவாங்க. கோயம்புத்தூரில் போடுவாங்க. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு நாணய அசோசியேஷன், அதாவது என்ன சொல்ல சங்கம் இருக்குது. அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் இன்றைக்கி வந்து சென்னையில் நடக்கலாம்,
அடுத்த வாரம் பெங்களூரில் நடக்கலாம், அடுத்த மாதம் வந்து குஜராத்தில் நடக்கலாம், பாம்பேயில் நடக்கலாம். இது வந்து ஒரு அசோசியேட் மூலிமா ரொட்டேஷன் ஆகுது. ஆல் இந்தியா ஓவர் இந்தியாவில் வந்து ரொட்டேஷனில் மூவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இன்னைக்கு சென்னையில் எடுத்துட்டோம், அடுத்த மாதம் இல்லை சார் பெங்களூரில் நடைபெறுது, அதுக்கு அடுத்த மாதம் பாம்பேயில் நடைபெறுது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள அனைத்து ஸ்டேட்லையும் நடைபெறும். அப்போ ஆல் ஓவர் இந்தியா நடக்கக்கூடிய கண்காட்சி. நல்ல தகவல் சார். சரிங்களா?